செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நீதி கேட்க திமுகவிற்கு என்ன தகுதி உள்ளது என்று தமிழக வேளாண் துறை அமைச்சர் வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியலூரில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வைத்திலிங்கம் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், திமுக ஆட்சியில் நடைபெற்ற வீரான ஊழல் காரணமாக ஒப்பந்ததாரர் சத்யநாராயணா தற்கொலை செய்து கொண்டதற்கு நீதி கேட்கலாமா என்று வினவினார். அதேபோல் கிருஷ்ணன் கொலைக்கும், தினகரன் அலுவலக எரிப்பில் 3 உயிரிழந்ததற்கும், அண்ணாநகர் ரமேஷ் தற்கொலை செய்து கொண்டதற்கும் நீதி கேட்கலாமா என்றும் வைத்திலிங்கம் பேசினார். பல்வேறு முறைகேடுகளை செய்த திமுகவிற்கு நீதி கேட்க தகுதி இல்லை என்றும் அவர் கூறினார். மேலும் தேர்தலுக்காக கடந்த 4 நாட்களில் திமுக விளம்பரத்திற்காக மட்டும் 70 கோடி ரூபாய் செலவிட்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். வெள்ளத்தை அம்மா அவர்கள் வெள்ளம் வந்த பொழுது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டார்கள், சென்னை மூழ்கிவிட்டது என்று ஒரு பொய்யான கருத்தை சொல்லுகிறார்கள். செம்பரம்பாக்கம் கொள்ளளவை திறந்து விட்டாலே அடையாளத்தில் 6 அடி தண்ணி கூட ஓடாது. இது அந்த முட்டாள்களுக்கு புரியும். மக்களை ஏமாற்றுவதற்கு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். இதேபோல் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒசூரில் நேற்று நடைபெற்றது. நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பி பழனியப்பன், மக்களுக்காகவே வாழ்பவர் ஜெயலலிதா என்று தெரிவித்தார். ஆனால் தமிழக அரசியலில் உள்ள மற்ற தலைவர்கள் தங்களின் வாரிசுகளுக்காக வாழ்ந்து வருவதாக விமர்சித்தார். காங்கிரஸ் தலைவர்கள் கூட வருது. ஆனா அம்மாவை பிறந்தவர்களை போல ஏழைகள் ஒன்று கூடி ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுகிற தலைவர் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா தான். தமிழக மேம்பாட்டிற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். முன்னதாக தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் 2,78,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 908 பயனாளிகளுக்கும், சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 570 விவசாயிகளுக்கும் அவர் வழங்கினார்.